கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதம் 127 5வது வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பலவான் கையில் உள்ள அம்பு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்தை டார்கெட் வச்சு குறிவைத்து அவர்கள் அடிக்கிறார்களோ அந்த இடத்தை கரெக்டா அது பாய்ந்து செல்லும்படியாக அவர்கள் தாக்குகிறார்கள். அப்படியாக கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்றார், பலவான் கையில் உள்ள அம்புன்னு சொல்லி. ஆனா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்காக எதையும் சாதிக்க முடியாத நிலையில நிற்கிறார்கள். அவளுக்குள்ளாக அநேக தாளந்துகள் இருக்கு, பாடுகிறதான தாளந்துகள், சபையில இன்னுமாக கர்த்தருக்காக சுவிசேஷங்களை அறிவிக்கிற தாளந்துகள், இதையெல்லாம் மறந்த நிலையில இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க. அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளை போல மாற்றணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகள் மத்தியிலே கவனம் செலுத்துறவர்களாக இருக்கணும். அவளுக்கு அனுதினமும் நல்ல வேத வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும். ஜெபத்துல பிள்ளைகளை நாம நடத்தணும். கண்டிக்கிற காரியங்களிலே கண்டிக்கணும். அதிகமாக பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதவர்களாக இன்னைக்கு உலகத்தோடு ஒன்றி போய் மற்ற பிள்ளைகள் வாழ்வது போல நம்ம பிள்ளைகளும் வாழணும்னு சொல்லி நம்ம விடாதபடிக்கு நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வைத்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளாக இருக்கிறதான தாளந்துகள் தேசங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும்படியாக நாம பிரயாசப்படணுங்க. பிசாசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாலிபர்களை டார்கெட் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா அவர்கள் அம்பாக செயல்படக்கூடாதபடிக்கு அதிகமான சோர்வுகள், தூக்கங்கள், கீழ்ப்படியாத தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்களை பிள்ளைகள் மத்தியிலே கொடுத்து பிள்ளைகள் சோர்வுக்குள்ளாக இன்னைக்கு காணப்படுகிற நிலை. இதிலிருந்து பிள்ளைகளை நாம காப்பாற்ற வேண்டும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இதையோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றி யுத்தத்திலே பயன்படுத்தி மீதியானியர்களை முறியடிக்கிற பலனை கொடுத்தார். அந்த பலனை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் பிரயாசப்படுகிறார். நாமளும் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு இந்த நாளிலே ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகளையும் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வார்த்தைக்காக நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே பிசாசு தந்திரமாக வலையிலே சிக்கும்படியாக தவறான ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நீங்க மாற்றுவீராக ராஜா. வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்பாக கர்த்தருக்காக பிரகாசிக்க தேவன் நீங்க கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவ கரம் ஆண்டவரே இந்த நாளிலே அற்புதங்களை செய்து பலவான் கையில் உள்ள அம்பாக பிரயோஜனப்படுத்துங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புகழ்ந்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைப்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.